ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் 2023-24 மேட்ச் நாக் அவுட் மேட்ச்சு. ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸ் விஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க சிட்னி சிக்ஸர்ஸ் கூட யார் வந்து தோற்று போயிட்டாங்களோ அந்த டீம் கூட வந்து மோதுவாங்க. ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் மேட்ச்சு ரொம்ப ஒன் சைடாக போயிருந்துச்சு. அது காரணம் என்னென்னா அந்த மெயின் பிளேயர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் எல்லாருமே ILT20 ஆட போயிட்டாங்க. அவங்க மெயின் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அதே மாதிரி இப்போ இங்கேயும் நடக்கலாம். பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு அவங்க மெயின் எல்லா பிளேயர்ஸுமே இருக்காங்க. பட் இவங்க அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் முழுமையாக நம்பியிருந்த ஜிம்மி ஓவர்டன் வந்து ILT20 ஆட போயிட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஷார்ட்டேஜ். பேட்டிங்கில் வெதர்லாந்து 1 டவுன் அவுட் ஆகிட்டார்னா டீமே முடிஞ்சு ஏதோ ஸ்பின்னை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ வின்னிங் சான்ஸு கண்டிப்பாக பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு அதிகம். பெர்த் ஸ்காச்சர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல் CSK மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பெர்த் ஸ்காச்சர்ஸ் விசஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் லாஜிக்கல் ஒரு மூவாகவும் இருக்கும். ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச்சில் யார் வந்து வின் பண்ணுறாங்க. ஒன் மேன் ஷோன்ற மாதிரி மேத்யூ ஷாட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து 20ஆம் தேதி 2:10 ஸ்டார்ட் ஆகுது பெர்த் ஸ்டேடியமில். ஸோ பெர்த்தில் தான் வந்து மேட்ச்ன்றது நடத்த போகிறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவுமே வந்து கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சிட்னி சிக்ஸர்ஸு கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்ட் சேஸிங் வந்து கொடுத்தாங்க. 200 ரன்னுக்கு மேலே அடித்து சேஸ் பண்ணாங்க. ஹென்ரிகஸ் ஃபார்முக்கு திரும்பினார். பட் இந்த கிரவுண்டில் ஓவராலே 160 ரன் அடித்தாலே அதை சேஸ் பண்ண முடியாது. மீடியம் பேசர்ஸ் தான் அதிக சப்போர்ட் கிடைக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி போயிருந்துச்சு. மேபி அந்த விக்கெட்டை பயன்படுத்த மாட்டாங்க. நார்மலான பெர்த் விக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேசருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விக்கெட்டை பயன்படுத்தலாம். ஆன் டைமில் அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிச்சு ரிப்போர்ட்டும் கொடுப்போம். அதில் கூட பார்த்துக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒன் பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒன் பிளேயர் செலக்ட் பண்ணி டியோன்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ILT20, சவுத் ஆஃப்ரிக்கா T20, ப்ரோ கபடி இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டல் மேட்சஸ் 35 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 18 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 17 மேட்ச் செகண்ட் பண்ண டீம். ஆவரேஜாக 160 தான் எதிர்பார்க்குறது. பட் லாஸ்ட் மேட்ச் ஹையஸ்ட் ஸ்கோர் போய் சேஸுமே பண்ணாங்க. மேபி 2 ஸ்ட்ராங் டீம் ஆடுறதுனால அப்படி போயிருக்கலாம். இப்போ வந்து நம்ம அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸை ஒரு வீக் டீம் தான் சொல்ல முடியும். ஏன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸ் அவங்களோட கிரவுண்டில் கண்டிப்பாக டாமினேட் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீக் லிங்க் இவங்களுக்குமே வீக் லிங்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். பட் ஒரு 3 சாலிட் பிளேயர்ஸ் இருக்காங்க. மேபி அவங்கள வச்சு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பெரிய அளவில் வின்னிங் ஸ்ட்ரைக் ஒரு 3 மேட்சஸாக இல்லை அப்படின்னு. அடுத்து நான் சொல்லி அடுத்த 3 மேட்சஸ் வந்து தொடர்ச்சியாக வின்னுன்றது கிடச்சிருக்கு. ஸோ பேட் பால் 1 ஆப்பில் ஈஸியான வின்னிங்ஸு 3 மேட்ச்லையுமே கிடச்சிருக்கு. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 0% GST நீங்கள் அமௌண்ட்டு போடுறப்போ உங்களுக்கு பேட் பால் 1 ஆப்பில் GSTயே கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் வந்து அந்த GST இல்லாமல் அப்படியே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க அதை அப்படியே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்த்தோம்னா எல்லா வின்னிங்ஸுமே வந்து கொடுத்துருப்போம். கரெக்டாக அந்த ஸ்ரீலங்கா ஜிம்பாவே T20 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கொடுத்துருந்த அந்த லாஸ்ட்டு கொடுத்துருந்த 3 மேட்ச்சுமே ஒரு நல்ல வின்னிங்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கான வின்னிங்ஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். அந்த வின்னிங்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுலேயும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓரளவாக வந்து ப்ளே பண்ணுறப்பையும் அதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வின்னு லாஸ்ன்றது ஃபேண்டசியில் சகஜம் தான். ஸோ லாஸ் ஆனாலும் நான் சொல்லியிருக்கேன், வின் ஆனாலும் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க பேட் பால் 1 ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பெர்த் ஸ்காச்சர்ஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸு. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு, ஈவெண்ட்ஸ் வந்து ஆடுறாரா இல்லை அவர் ILT20 போயிட்டாரான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ஸ்குவாடை வந்து நான் கொஞ்சம் சரியாக பார்க்கல. ஈவெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லா பிளேயர்ஸுமே வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸில் ஆடுவாங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஜிம்மி ஓவர்டன் கிடையாது. அவர் வந்து ILT20 போயிட்டார். மற்ற பிளேயர்ஸை வச்சு அந்த இடத்துல பேஸ்லியே உள்ளே கொண்டு வராங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதேமாதிரி ஆடம் ஹோஸும் கிடையாது. அவருமே வந்து ILT20 போயிட்டார். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட லோக்கல் பிளேயர்ஸை வச்சு தான் ஆடுவாங்க. பேட்டிங் லிங்க்குன்னு பார்த்தோம்னா இந்த 3 பேரை நம்பி தான் வந்து பேட்டிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வெதர்லாந்துக்கும் டேஷி ஷாட்டுக்கும் இவங்ககிட்ட ஆஃப் ஸ்பின் இல்லை. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மட்டும்தான் வச்சுருக்காங்க. மீடியம் பேசர்ஸ் தான். ஸோ ஆஃப் ஸ்பின் இல்லாதனால ஓரளவுக்கு டேஷி ஷாட்டு வெதர்லாந்து வந்து ஹிட் பண்ணலாம். வெதர்லாந்து லாஸ்ட் 2 மேட்ச்சுமே வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த ஹண்ட்டு தாமஸ் கீலி 2 பேருமே வந்து ரேர் பிளேயர். டாப்பில் நீங்கள் மேபி ஒரு டேஷி ஷாட்டை கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரிஸ்கி பிக்ஸாக. நெல்சன் விக்கெட் கீப்பிங்கில் ரிஸ்க்கு தான். அவருமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். மேபி இவங்க யாரை வச்சு ஆஃப் ஸ்பின் கொண்டு வருவாங்க தெரில. பட் ஆனால் இந்த கிரவுண்டில் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னோ ஆஃப் ஸ்பின்னோ எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபுல்லாக மீடியம் பேஸுக்கு மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். மீடியம் பேஸஸ் தான் அதிகமான விக்கெட்ஸையுமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இந்த மிடில் இருக்க 3 பிளேயருமே நம்ம பேட்டிங்கில் நம்ப முடியாது. இப்போ என்ன நடக்கும்னா பேஸ்லி வந்து அந்த ஜிம்மி ஓவர்டனோட ரோலை ப்ளே பண்ணலாம்.
பவுலிங்கில் ஒரு 3 ஓவர், பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன் 30 ரன். ஏன்னா இந்த கிரவுண்டு நல்லாவே வந்து பேசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பேஸ்லி ஓரளவுக்கு பேஸில் போடக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் சீசனில் பிரிஸ்பன் ஹீட்ஸில் நல்லாவே ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர். பட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஜிம்மி வார்டன் உள்ளே வந்ததுனால இவருக்கு இடமே கிடைக்காம போச்சு. ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டனைஸ் கேப்னா கூட இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி தேர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீக் இந்த போப். அடுத்து பார்த்தோம்னா பாய்ஸி எல்லா கிரவுண்ட்லேயும் விக்கெட் எடுத்தாலும் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்குமான்றது ஒரு டவுட்டு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்கும். அதேமாதிரி டேவிட் பேனும் செக் பண்ணிக்கோங்க, அவரும் ஆடுறாரா அப்படி இல்லாட்டி அங்கே போயிட்டாரான்னு. பட் ஸ்குவாடில் இவரும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டேவிட் பேன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெர்த்திஸ் காச்சஸ்காண்டி ஆடின ஒரு பிளேயர் இந்த கிரவுண்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 பேசருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பேசர் வேணுன்னா இந்த போப், அடுத்து பார்த்தோம்னா பாய்ஸியில் யாராவது ஒரு ஆள் பெஞ்சில் வச்சுட்டு கூட டக்கட்டுன்னு ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு வரலாம். அவரை கூட கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் பெர்த்திஸ் காச்சஸ் ஜெயிக்கிற மாதிரியே டீமை செட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கப் கொடுக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்ட்ரூ டை, ஜேசன் பென்ட்ராஃப்ட், அடுத்து லான்ஸ் மோரிஸு, ஆரன் ஹார்டி இந்த 4 பேரோட பேஸ் அட்டாக்கில் விக்கெட் விழுகுன்ற கான்செப்ட்லேயே கேப்டன்ஸ்க்கான மாற்றி இவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இங்கேயும் ஒரு டீசெண்டான கேப்டன் சாய்ஸ் தான். இனிஷியலாக விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள்னால் ஒயிட்மேனு, அடுத்து பார்த்தோம்னா இஸ்கினாசி. சாம் ஒயிட்மேனுக்கு எதிராக மேத்யூ ஷாட் எந்த கிரவுண்ட்னாலும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் அந்த லெஃப்ட்டு ஆஃப் ஸ்பின்ன்ற காம்பினேஷனில். இஸ்கினாசி ஸோ தொடர்ச்சியாக வாய்ப்பு தராங்க, பட் ஃப்ளாப் ஆகிறாரு. மேபி இந்த மேட்ச்சில் ஒரு ஹிட் ஆவாருன்ற சான்ஸில் லக்கில் வேணால் ஒரு ரிஸ்கி ட்ரையில் வேணால் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு குவாலிட்டியாக ஆடக்கூடிய பிளேயர் தான், பட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸுன்றது போராக இருக்குது. சப்போஸ் ஈவெண்ட்ஸ் ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல எஸ்கினாசியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஈவெண்ட்ஸ் ஆடினா ஈவெண்ட்ஸை பிக் பண்ணிக்கோங்க, சேஃப் ஆப்ஷனாக. ஏன்னா இந்த சைடில் உங்களுக்கு பெரிய லெவலில் இனிஷியல் மூவ்மெண்ட் கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஜிம்மி வார்டன் மாதிரி விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் இல்லை. ஸோ பேன் தேர்டன் டெத்தில் நல்லா போடலாம், கொஞ்சம் கட்டர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேபி எஸ்கினாசி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். கிராண்ட் லீக்ஸில் கூட நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ILT20 போவாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ எஸ்கினாசி ஈவெண்ட்ஸு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டேவிட் பேனும். ஸோ ஸ்குவாடு கிடச்சா கூட நான் உடனே அப்லோடு பண்ணி விட்டுறேன். ஸோ டெலகிராமில் நீங்கள் அதில் கூட வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நம்ம கான்செப்ட் படி சேஃப் கேப்டன்ஸ் கேப்டனில் கண்டிப்பாக ஹார்டி, அடுத்து மேத்யூ ஷாட் இருப்பாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸில் ஆண்ட்ரூ டை, அதுக்கப்புறம் ஜேசன் பென்டாஃப், இந்த 4 பேரை வந்து நம்ம சாலிடாக நம்பலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டனா லான்ஸ் மோரிஸ், பேஸ்லின்ற காம்பினேஷனில் ரிஸ்கியான ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணலாம். பேட்டர் காம்பினேஷனில் இங்கீஸு, வெதர்லாந்து இந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு எடுக்கலாம். ட்ரம் கார்ட் பிக்காக நம்ம எஸ்கினாசியை வந்து ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி டேஷி ஷாட்டை ரிஸ்கி டீம்ஸில் வந்து ரொட்டேஷன் பேஸில் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவு ஹெல்ப் இந்த கிரவுண்டில் கிடைக்காது. அதிகபட்சமாக மீடியம் பேசஸ் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். அந்த லாஸ்ட் மேட்சோட விக்கெட்டாக இருந்தால் பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, எவ்வளோ 2 நாள் சேஸ் பண்ணுவாங்கன்ற காம்பினேஷனில். இல்லை நார்மலான பெர்த்திஸ் காச்சஸ் தான் ஜெயிப்பாங்கன்ற கான்செப்ட் தெரிஞ்சு அந்த கான்செப்டில் டீம் போகணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஃபேவராக எடுத்துக்கோங்க. இதில் கோப்பர் கேன்லேயும் தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். ப்ளஸ் பேட்டிங்லேயுமே அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப ஆடுறாரு. டாப்பில் விக்கெட்ஸ் ஏர்லியாக போகும்னா அவரையும் ஒரு சில டீம்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுல் பண்ணால் தேர்ன்டனு, டேவிட் பென் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேப்டன்ஸ்க்கு கொடுங்க. பேஸ்லி முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். அதேமாதிரி இந்த சைடில் ஆண்ட்ரூ டை, ஜேசன் பென்டாஃப் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கப்னா கொடுக்கலாம். மற்றபடி ஹார்டி, மேத்யூ ஷாட்டன் கொடுக்கறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம், அதை வச்சு நல்ல டீம்ஸாக மேக் பண்ணிக்கோங்க. எஸ்கினாசியோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 17 ரன்னு, வென்யூவில் வெறும் 16 ரன் தான். தொடர்ச்சியாக ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. மேபி ஒன் சைட் டீம் செட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கோங்க. சாம் ஒயிட்மேனு 14 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், ஸோ 19 ரன் ஆவரேஜ் வென்யூவில். இருக்கிறதுலே ஒரு போரான ஒரு பிளேயர் பெர்த்திஸ் காச்சஸில். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ஆடிட்டுருக்காரு பெர்த்திஸ் காச்சஸ்க்கு. மேபி இடையில தான் வேறு டீம்ஸ் கூட போயிருக்கலாம். ஆரன் ஹார்டி ஹெட் டு ஹெட்டில் 22, ஸோ விக்கெட் 5 விக்கெட்டு, வென்யூவில் 41 ரன் ஆவரேஜ் 12 விக்கெட்டு. இப்போ பேசர் இல்லாதனால 3 பேசர் தான் மெயினான பேசர்ஸ் இருக்காங்க. அப்போ 4வது பேசராக கண்டிப்பாக ஆரன் ஹார்டி 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். மேத்யூ ஷாட் கூட மினிமம் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுவாங்கன்னு, ரைட் ஹேண்டர்ஸாக வந்துட்டு அவர் பவுல் பண்ணாமே போகலாம். பட் ஆரன் ஹார்டி 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணுவார். டெத்துலேயும் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பேட்டிங்லையுமே ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹிட் பண்ணி அவுட் ஆக மாட்டார். பட் மேத்யூ ஷாட் வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, யாராவது ட்ராப் பண்ணிட்டா பெரிய ரன்ஸ் போவார். ஏன்னா ஜேசன் பென்டாஃப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து அவருக்கு பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ இவங்க 2 பேர்த்தில் நம்ம ரிவர்ஸ் பண்ணி கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம். இங்கீஸ் ஸோ 37 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகட்டில், வென்யூவில் 25. விக்கெட் கீப்பிங்லேயே மினிமம் உங்களுக்கு 2 கேட்ச் பிடிச்சிடறாரு, ஒரு ஸ்டெம்பீட் பண்ணிடுறாரு, ஏதாவது பண்ணி அதிலே பாயிண்ட்ஸ்ன்றது வந்துடுது. எப்படியும் ஒரு மேட்ச்சுக்கு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் வந்து இங்கீஸ் வாங்கி கொடுக்குறாரு. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவெண்ட்ஸ் ஸோ ஹெட்டுகட்டில் 76 ரன் ஆவரேஜும், வென்யூவில் 80 ரன் ஆவரேஜ் எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. ஆஸ்டன் ஆகர் ஹெட்டுகட்டில் 12 விக்கெட்டும், வென்யூவில் 23 ரன் 19 விக்கெட்ஸ் என்று எடுத்திருக்காரு. ஆண்ட்ரூ டை ஹெட்டுகட்டில் பார்த்தோம்னா 15 இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும், வென்யூவில் 44 இன்னிங்ஸில் 69 விக்கெட் எடுத்திருக்காரு. டீசெண்டான கேப்டன் வைஸ் சாய்ஸ். ஜேசன் பெரண்டாஃப் ஹெட்டுகட்டில் 15 விக்கெட்டும், வென்யூவில் 59 விக்கெட்டும். ரீசன்ட் ஃபார்மே வந்து நல்லா இருந்திருக்கு, மறுபடியும் பேக் டு ஃபார்மே இருக்கார். லான்ஸ் மாரிஸு லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலாம், நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. பட் அடிலேட் ஷேக்கர்ஸோட மிடில் ஆர்டர் எல்லாமே வீக்காக இருக்காங்க. கண்டிப்பாக இவர் போடுற பேஸுக்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்க, விக்கெட்ஸுன்றதை கொடுப்பாங்க. கிராண்ட் லீக்கில் லான்ஸ் மாரிஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிலேட் ஷேக்கர்ஸில் மேத்யூ ஷாட்டு 32 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகட்டில். ஸோ லாஸ்ட் மேட்ச் பெர்த்திஸ் காச்சஸ் கூட ஆடுறப்போ ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுவார் ஜெய் ரிச்சர்ட்சன். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருப்பார் மேத்யூ ஷாட்டு. அதுமாதிரி விக்கெட்டும் சாம் ஒயிட்மேனோட விக்கெட்டை எடுத்திருப்பார். வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ் 3 விக்கெட்ஸுமே வந்து எடுத்திருக்கார். டேஷி ஷாட் ஸோ ஹெட்டுகட் 35 ரன் ஆவரேஜ் 13 இன்னிங்ஸில். வென்யூவில் பார்த்தீங்கன்னா 37 ரன் ஆவரேஜ் 4 விக்கெட்டு. டேஷிஷோட ஆவரேஜ் எப்பயுமே வந்து சூப்பராக தான் இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய பிளேயரு பிபிஎல்லேயும். பட் இந்த சீசன் ரொம்ப சுமாராக தான் ஆடுறாரு, ஆனால் மினிமம் 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. அது எப்படின்னா பெஸ்ட்டு ஃபீல்டரு, ஸோ 2 கேட்ச் பிடிச்சிடறாரு. பேட்டிங்கில் எடுத்தோடனே அவுட் ஆகிறதில்ல, ஒரு 2-3 4 அடித்து ஒரு 20 ரன் வந்து அடிச்சிடறாரு. அப்போ எப்படி பார்த்தாலும் 40 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுது, அதில் தான் வந்து தப்பிச்சிட்ருக்காரு. நெதர்லாந்தை பொறுத்தவரையே ஆவரேஜ் 24, 28. ஸோ கிறிஸ்லின் இன்ஜுரி ஆகி கரெக்டாக வெளியே போனே அவரோட சான்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டார். ஜாக் வெதர்லாண்ட் டாப்பில் கரெக்டாக ஆடுறாரு. ஸோ பேட் ஸ்விங்கெலாம் பார்த்தா பயங்கரமான ஒரு ஸ்விங்காக இருக்குது. அதுலேயே வந்து பால் பட்டு 6-4 தான் போகுது. 2 இன்னிங்ஸ் தரமான இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்கார். ஸோ மறுபடியும் ஆடுவார்னு நினச்சிங்கன்னா கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். 3rd டர்னு ஹெட்டுகட்டில் 7 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட்டும். இந்த கிரவுண்டு இவருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டெத்தில் பவுல் பண்ணுறப்போ கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாய்ஸி ஸோ 8 விக்கெட்டு ஹெட்டுகட்டில், வென்யூவில் 2 விக்கெட்டு. டேவிட் பென் ஹெட்டுகட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 5 விக்கெட்டும். ஸோ போப்பு ஹெட்டுகட்டில் 5 விக்கெட்டு, ஸோ வென்யூவில் 3 விக்கெட்டு. ஸோ இதான் வந்து ஸ்பின்னர்ஸோட ஸ்டாட்ஸ். ஸோ இப்போதைக்கான டீம் வந்து பார்ப்போம். ஆன் டைமில் எந்த பிளேயர் ஆடுறாரு யார் ஆடலன்னு பார்த்துட்டு மாற்றிக்கங்க. லைன் அப்னு ஒன்று வரும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரன் ஹேண்டி கேப்டனாக கொடுத்து டேஷி ஷாட்டை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். மேத்யூ ஷாட்டை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். டேஷி ஷாட்டு ஸோ கேமரான் பாய்ஸி, போப்பு, தாட்டன். இதில் கேமரான் பாய்ஸியும் சரி போப்பும் சரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இங்கே ரொம்ப கஷ்டம். ஸோ லான்ஸ் மாரிஸை வந்து இந்த இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஸ்லியே இந்த இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எதுக்காண்டின்றதை நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். எதுக்காண்டி பாய்ஸி போப்புக்கு பதிலாக பேஸ்லியையும் நெக்ஸ்ட்டு மாற்றி வந்து எடுக்க சொல்கிறேன், டேவிட் பெனை எடுக்க சொல்கிறேன் அப்படின்றத உள்ள வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இது ஜஸ்ட்டு ஒரு டீமு. ஆன் டைமில் நிறையா மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபேப்லோன் ஆப்லேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது, ஃபுல்லாக அவங்களே பே பண்ணிப்பாங்க. ஸோ 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ பேட்பால் லோன் ஆப் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபேப்லோன் ஆப்பும் 0% ஜிஎஸ்டியில் கொடுக்குறாங்க. நீங்கள் பழையபடியே வந்து ஃபேண்டசியாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாட்ஸுன்றதை கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் 2 மேட்ச் தான் பிபிஎல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிபிஎல் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 40 மேட்ச்சுக்கு மினிமம் ஒரு 28 மேட்ச் 25 மேட்ச் ஆச்சும் நம்ம வின்னிங் கொடுத்துருப்போம். ஸ்மால் லீக்கு ஒரு 10லேருந்து 15 மேட்ச் வந்து லாஸ் ஆகிருக்கும். அது லாஸ் வந்து சகஜம்தான். ஓவரால் பார்க்குறப்போ இந்த பிபிஎல் வந்து கரெக்டான பிபிஎல்லாக தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக டீம் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன் கேப்டனாக ஆரன் ஹார்டி, மேத்யூ ஷாட்டு, ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெரண்டாஃபை நம்ம பார்க்கலாம். கிராண்ட் லீக் கேப்டன் கேப்டனில் 3rd டர்னு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். லான்ஸ் மாரிஸு, அடுத்து இங்கீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்லி. இவங்களுக்குள்ளே கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். மற்ற பிளேஸாக ரொட்டேஷன் பேஸில் மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபேவராக இருந்துச்சுன்னா வெதர்லாந்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.